சாயிராம். ஒரே நாள் போதும் நம் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு ஒரே நாள் போதும். நம்பிக்கை இருந்தால் போதும், மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தாலே போதும், அனைத்தையும் மாற்றி காட்டலாம் ஒரே நொடியில். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நீ எதிர்பார்த்த அந்த நிகழ்வு உன் வாழ்வில் நாளையே நடைபெறப் போகிறது. ஆம் குழந்தையே, திடீர் திருப்பம் தரும் நாளாகவே நாளை விடியல் உனக்கு அமையும். மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. நிம்மதியாக நித்திரைக்குள். விடியும் காலை பொழுதில் வெற்றி செய்தி நிச்சயமாக கேட்பாய். ஆம் குழந்தையே, துணிவோடு இருந்தால் வெற்றி நிச்சயமாக உன்னிடமே நிரந்தரமாக இருக்கும். இதை புரிந்து கொண்டாலே போதும். துணிவோடு இருந்தாலே போதும், நம்பிக்கையோடு இருந்தாலே போதும், அனைத்தையும் மாற்றி அமைக்கலாம் உனக்கு சாதகமாக. எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. அப்பொழுது மகிழ்ச்சி என்பது எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கும். உனது வாழ்வை மற்றவர்களுடைய வாழ்வோடு ஒப்பிட்டு அவர்களைப் போல் நாமும் வாழ வேண்டும் என்று நினைப்பது என்பது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் எப்படி உன்னை படைக்க வேண்டுமோ அப்படி படைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்வை உனக்கு தர வேண்டுமோ அப்படி ஒரு வாழ்வை உனக்கு தந்திருக்கிறாய். எனவே உன் வாழ்வை மற்றவர்களோடு யாருடைய வாழ்வோடும் ஒப்பிட்டு பார்க்கும்படி செய்துவிடாதே. உன் மனதை அதற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்து. உன்னுடைய வாழ்விற்கு எது தேவையோ அது சரியான தருணத்தில் நிச்சயமாக உன்னை வந்தே தீரும். எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில் உனக்கு கிடைத்தே தீரும். அதுவரை நம்பிக்கையோடு உழைத்து கொண்டே இரு, போராடி கொண்டே இரு. வெற்றியை உன்வசம் எப்பொழுதுமே தக்க வைத்து கொள்ளலாம். எந்த சூழலிலும் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய கற்றுக்கொள். அதுதான் உனக்கு நல்ல நல்ல தெளிவை கொடுக்கும். நடக்கும் எதுவும் உனக்கு தீமை ஏற்படுத்துவது அல்ல என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. மாறாக நடப்பது அனைத்துமே நீ எவ்வாறு அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கூட நீ நிதானமாக, எப்பொழுதுமே நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க முயற்சி செய். ஏனென்றால் பெரும்பாலான நேரங்களில் நீ தேடும் வழி உன் கண்முன்னே இருந்தும் கூட அதை தவற விடுவதற்கான ஒரே காரணம் என்ன தெரியுமா? நிதானமும் விழிப்புணர்வும் உன்னிடம் இல்லாமல் போவதுதான். அது இருந்தால் எல்லாமே உனக்கு சாத்தியமாகும். வழியே இல்லை என்று நீ நினைக்கும் சூழ்நிலையிலும் நிச்சயமாக உனக்கான ஒரு வழி உருவாகும் பிள்ளையே. அதை நீ கண்டு கொள்ள நம்பிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பாறைகளின் இடுக்குகளில் முளைத்திருப்பது தாவரங்கள் அல்ல, தன்னம்பிக்கை என்னும் விருட்சம்தான். தன்னம்பிக்கையோடு அது அந்த பாறைகளுக்கு நடுவே வருகிறது. தேன் கூட்டில் இனிப்பது தேன் அல்ல என் பிள்ளையே, தேனினுடைய உழைப்பு. கூட்டை பிளந்து வெளியே வருவது குஞ்சுகள் அல்ல, விடாமுயற்சி. விடாமுயற்சியோடு அது போராடினால்தான் அந்த கூட்டை விட்டு அதால் வெளியே வர முடியும். அதே போல வெற்றியை அடைவதற்கு உன்னை சுற்றி இருக்கும் அனைத்துமே உனக்கு சிறந்த பாடங்களை கற்றுத்தருகிறது என்பதை புரிந்து கொள். சிறந்த பாடங்களாகவே அனைத்துமே உன் வாழ்வில் வருகிறது என்பதை புரிந்து கொள். நீதான் எதையுமே கண்டு கொள்ளாமல் இருக்கிறாய், எதையுமே கற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறாய். வாழ்வு உன்னை அழ வைப்பதற்கு 100 காரணங்களை கொடுத்தால் உன்னிடம் சிரிப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது என்பதை காட்ட பழகு.
அழுது அழுது புலம்புவதால் எதுவுமே இங்கு மாறப்போவதில்லை, எதுவுமே உனக்கு கிடைக்கப் போவதும் இல்லை. எனவே எது வந்தாலும் புன்னகையை மட்டும் எப்பொழுதும் உன் மனதிலிருந்தும் உன் முகத்திலிருந்தும் தூர வைத்து விடாதே. அனைத்தையும் கடந்து செல்ல பக்குவப்பட்டால் எதுவுமே இங்கு மாறாமல் இருக்கப் போவதே இல்லை என் பிள்ளையே. எதுவுமே மாறாமல் இருக்கப் போவதே இல்லை. மாற்றம் ஒன்றே இங்கு மாறாதது. நீ அனுபவிக்கின்ற அவமானத்தை அனுபவமாக்க கற்றுக்கொள். அனைத்து அவமானத்தையும் அனுபவமாக ஏற்ற கற்றுக்கொள். உன்னுடைய தன்மானத்தை தகுதி உடையதாக்க கற்றுக்கொள். எப்பேற்பட்ட வெற்றிகளும் உன் காலடியில் நிரந்தரமாக உன்னிடம் வந்து வசிக்கும். யாராக இருந்தாலும் சரி, நம்பிக்கையானவர்கள், நம்பிக்கையான நண்பர்கள், உறவுக்கார உறவுமுறைகள் என்று யாராக இருந்தாலும் அவர்களை இழிவாக நினைத்து பேசாதே. எதையுமே ஏளனமாக நினைத்து பேசாதே. நீ கண்ணால் காண்பது எல்லாமே மாயைதான். இந்த பரந்த உலகத்தில் உனக்கு அறிமுகமாகும் எல்லாமுமே மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. இந்த தருணத்தில் உன்னை விட்டு சென்றவர்களை தேடி அவர்களிடம் சேர தயாராக இரு. ஏனென்றால் நிரந்தரமே இல்லாத உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாமே. யாரையுமே ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க மறக்காதே. ரசிக்க நினைக்கவும் நினைக்காதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தலைமுறை செழிப்பாக இருக்க வேண்டுமென்றால் நேர்மறையாக நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தவறே இல்லை. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அல்லவா? நான் உனக்கு குருவாக ஒரு தகப்பனாக இருப்பது கூட அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்துமே உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாப்படிதான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு உனக்கான நல் வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாகவே அளிப்பேன். உனது கஷ்டங்கள் அனைத்தையும் எனக்கு பிச்சையாக போட்டுவிடு, எனக்கு காணிக்கையாக வைத்துவிடு. அதை வாங்கி கொண்டு என் பிள்ளைக்கு அதற்கு ஈடு இணையாக சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் அள்ளி அள்ளி நான் கொடுப்பேன். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. இதுவல்லவா வாழ்க்கை, இதுவா வாழ்க்கை என்று நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக வழங்குவேன். உன் கர்மாவின் வலிமைகளிலிருந்து உன்னை நான் விடுவித்து நான் உன்னை என்னுடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பொக்கிஷமான நீ என்னுடைய சொல்லை கேட்டு வாக்கை கேட்டு அன்பாகவும் பக்தியாகவும் நம்பிக்கையாகவும் வாழ பழகு. நான் உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுவேன். கவலைப்படாதே, உன்னப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே கலங்காதே. எனக்காக நீ காத்திரு. உனக்காக நான் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறேன். காத்திரு. உனக்கான நல்ல நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திடு. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை என் பிள்ளையே. அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழும் காலம் இது. அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் நான் வாழ வைப்பேன். என்னை முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன்? உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் கூட சோர்ந்து மட்டும் போய்விடாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்காக வெகுமதிகளை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். கஷ்டம் அதிகமாக வருகிறதே என்று வேதனைப்படாதே. அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியை கூடிய விரைவில் உன் கைகளுக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் நீ இன்று பட்ட கஷ்டத்தைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவருக்கும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. துன்பப்படாத மனிதனே கிடையாது, வருத்தப்படாத மனிதனே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும், அனுபவித்தே தீர வேண்டும்.
தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயமாக வெகுமதிகளை நான் அள்ளி அள்ளித் தருவேன். இமைப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இழந்தது இழந்தவையாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே. அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார். அந்த கஷ்டத்தை நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம். இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை நிச்சயமாக கண்குளிர காண்பாய். நம் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் போது கடவுளை நினைக்கிறோமா இல்லையோ? கஷ்டம் என்று வந்துவிட்டால் முதலில் இறைவனை தான் முதலில் திட்டுகிறோம். கோபமாகவும் கேள்வியும் கேட்கிறோம். இறைவனுக்கு கண்ணே இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று அந்த கடவுளை பார்த்து கோபமாக பேசுகிறோம். ஆனால் அந்த கடவுளால் கொடுக்கப்படும் கஷ்டமானது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் என்பது நம்மில் பலருக்கு புரிவதே இல்லை. நிச்சயமாக நீ மகுடம் சூடுவாய். என் பிள்ளையே, உன்னை என் கைகளால் ஆசிர்வதித்து நான் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். என்னை நம்பிய உன்னை நான் எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். இந்த துன்பம் இன்னும் சில காலம் மட்டும்தான். பொறுமையாக பொறுத்துக்கொள் கண்மணியே. ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் கொள்கிறாய்? நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபட வேண்டவே வேண்டாம். நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தவே மாட்டேன். ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என் பிள்ளையே. மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. ஓம் சாயிராம். உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்தாலும், எது கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது உடனே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், விருப்பப்படுகிறாய். நாம் எது கேட்டாலும் கிடைக்கவில்லை. எது நடந்தாலும் நம் வாழ்வில் அது நலமாக இருப்பதில்லை. நமக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்ற உன் மன குழப்பத்திலிருந்து, உன் மன வேதனையிலிருந்து முதலில் வெளியே வா. முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். இப்போது வேண்டுமானால் உனக்கு அது எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வழங்கியிருக்கிறார் சாயப்பா என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும். சர்வ நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று கண்ணீரோடு கூறும் அந்த நல்ல நேரத்தையும் சாயப்பாவே உருவாக்குவார். உனக்கு வருவது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சோதனை என்று கூட நினைக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது உன் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வந்த சுப நிகழ்வுகள்தான் என்பது உனக்கு அப்பொழுது தெள்ளத் தெளிவாகவே புரியும். கண்ணில் பார்ப்பது அனைத்தையுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை பிள்ளையே. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்திரு. இன்று தவறு என்று நினைப்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக சரி என்று நீ நினைக்கும் அளவிற்கு நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும்.
சிறு மாற்றமே ஆனாலும் அது சிறப்பான மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். நீ மனம் நோகும் அளவிற்கு தான் உனக்கான சோதனைகள் உன்னை இப்பொழுது சூழ்ந்து இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையே நீ வெறும் சோகமாகவும் பாரமாகவும் நினைக்கிறாய். அனைத்தையுமே துச்சமாக எண்ணிவிடு. என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை, உனக்கான பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி பெறுவது மிக மிக எளிது. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை விரும்பி செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி உனதானதே. எனவே நம்பிக்கையோடு பொறுமையோடு நமக்கான வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையில் வாழத் தெரிந்தவர்கள், வெற்றியை சூடத் தெரிந்தவர்கள். வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு பலம் மிக மிக அதிகம். எனவே தைரியமாக இரு, மனதை திடமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். மிக சுலபமாக வெற்றியை உனதாக்கிக் கொள்ளலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. பொறுமையாக இரு. மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப் பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன்.
அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ, அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய், வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் அந்த சூழ்நிலைகளை நான் உனக்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை என் சாயப்பா எனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டார், எனக்கு மனவேதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறார், என் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தவே மாட்டேன் என்கிறார் என்று என் மேலேயே குற்றம் சாட்டுகிறாய், என் மேலேயே கோபமும் படுகிறாய். எல்லாம் புரிந்த பிறகு, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து கொண்ட பிறகு பின்னே வருந்துவதால் எந்த பயனும் இல்லை என் குழந்தையே. சற்று நிதானமாக சிந்தித்துப் பார். ஏன் இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கிறது, நிகழ்கிறது என்பதை சற்று உன்னிப்பாக கவனித்துப் பார். உன் புத்தியை முதலில் கூர்மையாக்கு. உன்னுடைய புத்தி கூர்மையாக இருந்தால் எதிர்மறை ஆற்றலும் கெட்ட நிகழ்வுகளும் உன் அருகில் வர அவற்றே அஞ்ச செய்யும். அப்படியில்லாமல் உன் மனதை பூ போல மென்மையாக வைத்துக்கொண்டு துன்பம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வது எனக்கே தெரியவில்லை என்று புலம்புவதால் எந்த பயனுமே இல்லை. உன் மனதை உனக்கு ஏற்றால் போல் வைத்துக் கொள்ள வேண்டியது உன் கடமைதானே. உன் எண்ணமும் மனதும் தூய்மையாகவும் மென்மையாகவும் பாலை போல் அப்பழுக்கற்றதாகவும் தான் இருக்கிறது. ஆனால் சோதனைகள் பல உன் மனதையும் உன் வாழ்வையும் சூழ்வதால் உன் மனதை நீயே தேவையில்லாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறாய். உன் அப்பா நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது ஓம் சாயிராம், ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. சோதனைகள் உன்னை விட்டு விலகுவதை உன் மனம் உணரவே செய்யும். உன்னுள்ளே நான் வாசம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பாதங்களை தொட்டு நீ வணங்கும் ஒவ்வொரு நொடியும் நான் அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு முறையும் நீ என் காலை தொட்டு வணங்கும் பொழுது உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே அனுபவிக்க நான் விடமாட்டேன், அனுபவிக்கும் மாட்டேன் என்று நம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார், நல்ல நிலைமைக்கு என்னை கொண்டு வைப்பார் என்ற நல்ல எண்ணத்தை மனதில் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடி. நல்லதே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். அதற்கு துணையாகவும் பக்கபலமாகவும் நான் இருப்பேன். எப்பொழுதும் என் பிரியமான கண்மணியை சந்தோஷப்படுத்தவே உன் அப்பா இருக்கிறேன் என்பதை முழு மனதாக நம்பு.